ஸ்பெஷலா ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம், டோ போட்டு நடிக்க கூடாது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரையா எங்க இருப்பாங்க? நானே நீதி நேர்மை நியாயம் உள்ளம் கருணைன்னு வாழ்ந்து நிற்கிறேன் சார். காந்தி கையில கத்தி கொடுக்குறேன்றீங்க, புத்தர் கையில புல்லட் கொடுக்குறேன்றீங்க. பெருசனால அவ்வளோ குடைச்சல், அவ்வளோ ப்ரெஷர். அதை தாண்டி நம்ம 60-70% எடுத்தோம். ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே எடுத்தால் கண்டென்ட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும்போது ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் மீடியாவில் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு லைனில் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்கிறேன், மற்றதை மக்கள் புரிஞ்சுப்பாங்க. அதுதான் படத்துக்கு மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு. ஒரு நடிகர், அது ஸ்பெஷலாக ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம், டோ போட்டு நடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சரண் சார் சொல்லியிருந்தார், ஒரு பிரசவம் மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது, ஒரு பிரசவத்தில் ஒரு குழந்தை எப்படி பிறக்குதோ அது மாதிரி தான். அந்த பிரசவத்தில் திடீர்னு கரு கலைஞ்சிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் 60-70% எடுத்த படத்தை தூக்கி போடும்போது எங்கள் எல்லாருக்குமே இருந்துச்சு. அந்த டைமில் அந்த ப்ரொடியூசர் அவ்வளோ டவுன் ஆகிட்டார், டைரக்டர் டவுன், ஒட்டுமொத்த பேருமே டவுன். அதை தாண்டி வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு நேம்டு டைரக்டரோ ஒரு நேம்டு ப்ரொடியூசரோ கிடையாது. அப்போ அந்த டைமில் இந்த டைம்லையும் எங்கள் கூட ஓடாமல் கூட நின்னது எங்கள் பீமாஸ் கிரிக்கெட் கிளப் டீம் தான். அந்த கிரிக்கெட் கிளப் டீம் தான் D3லேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் கூட நிற்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் சம்பளம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இப்போ வரைக்கும் எதிர்பார்க்கல. படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுலேருந்து வரதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெயிலியர் டைம்லையும் ஒரு சக்ஸஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் வரும்போது கூட நிற்பாங்க. இப்போ வரைக்கும் சக்ஸஸே பார்க்காத எங்கள் கூட எதுவுமே எதிர்பார்க்காம உழைச்சிட்டு இருக்கிறாங்க பீமாஸ் கிரிக்கெட் கிளப். அது போக ப்ரொடியூசர் சாருக்கு அதுக்கப்புறம் டேக் ஆன் பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் விட்டுருவாங்க. அந்த தைரியம் அவருக்கு வந்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அது சாதாரண விஷயம் இல்லை. தென் டைரக்டர் அவருமே உடஞ்சி ஸ்டண்ட் ஆயிடுவாங்க. ஒரு 60-70% எடுத்தாச்சு. ஸ்னிப்பட் கூட நம்ம ரிலீஸ் பண்ணியிருப்போம், நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் இருக்கும். அவரும் அதிலிருந்து ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் தாண்டி பண்ணோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த பட்ஜெட்டும் இதில் தானே ஆட் ஆகும். ஒரு படம் ட்ராப் ஆனாலும் அந்த பட்ஜெட் இதில் தான் ஆட் ஆகணும், இதில் தான் நாங்கள் எடுத்தாகணும். அப்போ என்ன நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, எங்களை நாங்கள் வருத்திக்கிட்டோம். எங்களால் பண்ண முடிஞ்சது என்ன பண்ணோன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கால் ஷீட் பண்ணுறதுக்கு பதிலாக 2 கால் ஷீட், 2.5 கால் ஷீட், 3 கால் ஷீட், 48 மணி நேரம் ஷூட், 72 மணி நேரம் ஷூட், இப்படி பண்ணோம். நாங்கள் இப்படி பண்ணி எங்களை வருத்தி நாங்கள் எவ்வளோ குயிக்காக அந்த படத்தை முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடித்தோம். இன்னொரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் இது எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரில. இந்த படத்தில் இந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த படத்துக்கு முன்னாடி நான் சாமி எல்லாரும் மாதிரி கும்பிடுவேன். ஆனால் லைட்டாக எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், சாமி இருக்கா இல்லையான்னு. பட் இந்த படத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ வச்சு நாங்கள் எடுத்திருந்தோம்ல, ஒரு 60-70% முடிச்சிருந்தோம்ல. அப்போ அந்த ஹீரோ ஒரு கட்டத்தில் பிரச்சனை பண்ணி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி ஹீரோ இல்லாத போர்ஷனை எடுக்கலான்னு எடுத்துகிட்டு இருந்தோம். அது ஒரு 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 காடு பகுதியில் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிவீல் பண்ண முடியாது. ஒருத்தங்களுக்கு சாமி அவங்க ஆடுவாங்க, அந்த மாதிரி ஒரு சீன். அந்த மாதிரி ஒரு சீனில் ஒருத்தர் ஆடுறாரு, ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கட் சொல்கிறோம், ஆடிட்டே இருக்காரு. ஒரு 1/2 hour 1 hour அவர் ஆடிட்டே இருக்காரு. ஏன்னா அவர் மேலே உண்மையிலே சாமி வந்துருச்சு. அதை நாங்கள் லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணோம். இது எங்கள் மேக்கிங் வீடியோவில் அழகாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. மேக்கிங் வீடியோவில் நம்ம டேரக்டர் சார் அவர் பக்கத்தில் போகும்போது அவர் டேரக்டர் சார் இப்போ வருவார் பாருங்கள், பல்காக இருப்பார். அவரை தள்ளணுன்னா ஒரு 2-3 பேர் வேணும். ஒரு கைட்டு இப்படி லைட்டாக அந்த சாமி தள்ளினதில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தள்ளி போய் நம்ம டேரக்டர் சார் விழுந்துட்டார். எங்கள் எல்லாருக்கும் ஷாக். எங்கள் அம்மாவும் ஷூட் பார்க்க வந்திருந்தாங்க. ஒட்டுமொத்த பேரும் ஸ்டண்ட்டு, என்ன நடக்கு என்ன ஒன்றுமே புரியல. அப்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்களால் என்னன்னு தெரியல, ஷூட் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கு இடையில ஒரு 3 மாதம் நாங்கள் ஒரு பிரேக் எடுத்துட்டோம். அந்த இடைப்பட்ட டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலராக அந்த ஒரு வீடியோ இருக்குல்ல, அந்த சாமி வீடியோ, அதை நான் திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். அப்போ சாமி உண்மைதானா வந்துருச்சு, உண்மைதானா அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோவை நான் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் பார்க்குறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சித்து சார் உங்கள் படத்தில் ஜாயின் பண்ணார். சித்து சாரோட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. டேரக்டர் சார் ஆனால் பார்த்துருக்காரு. சித்து சார்கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் பேசும்போது அவர் வாய்ஸ் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்டிருக்கோம், எங்கேயோ ரொம்ப கேட்ட மாதிரி இருக்குது எனக்கு. ஆனால் என்னால் எங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்போ சித்து சாரை வச்சு ஒரு ஷெடியூல் முடிச்சாச்சு. ஷெடியூல் முடிச்சதுக்கப்புறம் நான் எப்போதும் அப்பப்போ அந்த வீடியோ சிஸ்டமில் எடுத்து பார்ப்பல, அந்த சாமி வீடியோ, அதை நான் போட்டு பார்க்குறேன்.
அந்த வீடியோவோட எண்டில் சித்து சாரோட வாய்ஸ் வந்து இருக்குது. நான் அந்த வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு கேட்டதுனால அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. என்னன்னா அந்த மேக்கிங் வீடியோ எடுத்தோன்னு, அந்த கடைசி ஒரு மேக்கிங் வீடியோ எடுத்தோன்னு சொன்னல, அந்த ஹீரோவை வச்சு எடுத்த கடைசி மேக்கிங் வீடியோவில் அந்த சித்து சாரோட வாய்ஸ் இருக்கிற ஒரு இன்டர்வியூவை யாரோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பக்கத்தில் இருந்த பையன் வந்து, ஒரு நிமிஷம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் பக்கத்தில் இருந்த யாரோ ஒரு பையன் அந்த வீடியோவை வந்து ப்ளே பண்ணியிருக்கான். அது வந்து அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால் அவரோட வாய்ஸில் வந்து ஒரு 20 செகண்ட் வந்து அந்த மேக்கிங் வீடியோவில் லாஸ்ட் பார்ட்டில் ஜாயின் ஆகிருக்கு. ஐ வாஸ் ஸ்டன்ட். அது அவரோட வாய்ஸ்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோ வச்சு எடுத்ததில் கடைசி ஷாட் அந்த ஷாட் தான். அந்த ஷாட்டில் கடைசியாக வந்த வாய்ஸ் நம்ம சித்து சாரோட வாய்ஸு. அதே சித்து சார் தான் இந்த படத்துக்கு ஹீரோ. அதுக்கப்புறம் நாங்கள் வைக்கிற ஷாட்டில் இருக்கிறது சித்து சார். ஐ வாஸ் ஸ்டன்ட் சீரியஸாக. யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ, கடவுள் இருக்கார், கண்டிப்பாக இருக்கார். நான் இது ஏன்னா ஒரு விஷயத்தை அவர் சொல்லுதாரு, அந்த படத்தோட கடைசி ஷாட்டில் அவர் சொல்லுதார், இந்த படத்துக்கு ஹீரோவாக வரப்போறவர் இவர் தான் அப்படிங்கிற ஒரு இது வருது. அது எங்களுக்கு புரியலை. லேட்டராக தான் நான் சொன்னேன். எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் ஏதாட்டும் அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நிறைய குலதெய்வம் கோயில் அந்த மாதிரிலாம் போய் சாமி கும்பிட்டு அந்த மாதிரி எது பண்ணாலும், இப்போ இந்த டீசர் கூட 2 நாளைக்கு முன்னாடி நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தேன். அண்ணனால வர முடியல, நான் போயிட்டு தான் வந்தேன். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலாக தான் போயிட்டு இருக்கு. எவ்வளோ டஃப் வந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக போய் கரெக்டானதை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் என்னதான் வந்து எவ்வளோ பட்ஜெட் போட்டு எடுத்தாலும் இன்னைக்கு சினிமா அப்படி தான் இருக்குது. ஒரு பெரிய ஹீரோ இருந்தால் தான் ஓப்பனிங் வரும். கண்டென்ட்டுக்கு ஓப்பனிங் அப்படிங்கிறது வராது. ஓப்பனிங் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓப்பனிங் அப்படிங்கிறது வராது. அந்த படம் நல்லா இருக்குன்னு வேர்ட் ஆஃப் மவுத்தில் கேட்டு தான் வந்து வரும். ஸோ நாங்கள் பெரிய பொருள் செலவில் தான் எடுக்கிறோம். பட் நாங்கள் கண்டென்ட்டை வந்து நம்பி எடுக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த தேட்டர் ஓனர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இப்போ என்னென்னா ரீரிலீஸ் படத்துக்கெல்லாம் 50 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க, 100 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறீங்க. அதே மாதிரி இப்போ என்ன நாங்கள் ஒரு 300 தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். 300 தேட்டரில் நாங்கள் நல்ல ப்ரொமோஷன் பிஹைண்ட் ரூட்ஸ்லேருந்து எல்லா இடத்துக்கும் போய் நாங்கள் பண்ணுறோன்னு வைங்க. பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் போய் பண்ணுறோன்னு வைங்க. எல்லா இடத்துக்கு போய் பண்ணாலும் நான் வந்து ரியாலிட்டி பேசுகிறேன். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஷோவில் 50 to 100 மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் வரதே வந்து டஃப் தான். அது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். தேட்டரில் இருக்க மீதி 400 சீட் வந்து சும்மா தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னன்னா தேட்டர் ஓனர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் வைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஷோ மட்டும், அன்றைக்கி ஃபுல்லாக கூட வேண்டாம், அந்த ஃபஸ்ட்டு ஷோ மட்டும் டிக்கெட் ப்ரைஸை வந்து இந்த மாதிரி கண்டென்ட்டோட ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கு அது நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஒரு ஆட்களை வச்சு இந்த படத்துக்கு கொடுக்கலான்னு ஃபில்டர் பண்ணுங்கள். அதுலேயும் ஊழல் பண்ணால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது கரெக்டான ஆளை நீங்கள் வைக்கணும். ஃபில்டர் பண்ணி நீங்கள் இப்போ 50 ரூபா அந்த டிக்கெட் போட்டிங்கன்னா என்ன ஒரு பெரிய ப்ளஸ் கிடைக்கும் அப்படின்னா, 500 சீட் இருக்குது. இப்போ 50 பேர் வர இடத்துல கண்டிப்பாக 200 பேர் வருவான். 50 ரூபா தானேன்னு சொல்லிட்டு வருவான். இந்த படத்துக்கு எது வந்து பெரிய மூலதனமாக இருக்குன்னா வேர்ட் ஆஃப் மவுத். வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு மவுத் வேணும்லாங்க. 50 பேரை வச்சு எப்படி பண்ண முடியும்? அப்போ 50 வேர்ட் ஆஃப் மவுத் இருக்க இடத்துல 200 பேர் இருந்தால் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடியன்ஸ் வந்து வர ஆரம்பிப்பாங்க. இது அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஷோ பண்ண முடியலனாலும் ஃபஸ்ட்டு 100 டிக்கெட்டுக்காச்சும் நீங்கள் டிக்கெட்டிங் ப்ரைஸை வந்து ஒரு 50 இல்லை ஒரு 75 rupees அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, எங்களை மாதிரி இது வந்து சின்ன பட்ஜெட்டில் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய பொருள் செலவு அப்படிங்கிறது வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துக்கு வந்து ஆட்கள் வர்றதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இதை வந்து தேட்டர் ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் யோசிங்க. தென் வந்து ஃபைனலாக இன்றைக்கி வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ரஜினி சார் கமல் சார்னு போட்டி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சிவாஜி சார் எம்ஜிஆர் சார்னு போட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜய் சார் அஜித் சார்னு போட்டி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 2 பேருக்கு தான் போட்டி. 2 பேருக்கு தான் போட்டி. அந்த 2 பேர் யாருன்னா, ஹீரோவை கண்டென்ட்டாக நம்பி எடுக்கிற குரூப் அவங்களுக்கும், கண்டென்ட்டை ஹீரோவாக நம்பி எடுக்கிறவங்களுக்கும். ஓகே, நான் என்னோட டீமை வந்து அங்கே கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஹார்ட் ஒர்க்னு எல்லோரும் சொல்கிறாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கை நான் நேரில் பார்த்தவன். ஃப்ரம் த ஹார்ட் தான் அது எப்போதுமே. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் இந்த டீசர் லான்ச் எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் நான் ஜவஹர் சாருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார், என்னோடய கரியரை வந்து நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க. இன்றைக்கி வரைக்கும் இந்த வண்டி ஓடிட்டுருக்கு. அதை நான் என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். இன்றைக்குமே என்னோடய கரியருக்கு வந்து நீங்கள் தான் வந்து நிற்கிறீங்க. நான் எது கேட்டாலும் உடனே செஞ்சுருவார். அவர்கிட்ட வந்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமாக்கி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். அது எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கண்டிப்பாக நான் உங்களோட இருக்கிறதுல நிறைய
நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் ஆகட்டும், நம்ம ஃபேமிலிஸில் எது நடந்தாலும் நான் அங்கே இருக்கேன், நீங்கள் நம்ம வீட்டுக்கு வரீங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான ஒரு விஷயம். அண்டு நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். அது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த யாழினி மோகினி அண்டு திருச்சிற்றம்பலம் இதெல்லாம் வந்துட்டு அத்தனை தடவை பார்த்துருக்கேன். உங்களோட மேக்கிங் அண்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு நீங்கள் அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற வந்து எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நான் நிறைய கற்றுருக்கேன் உங்ககிட்ட. இவர் எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் இவ்வளோ ஒரு காமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. ஏன்னா நான்லாம் ஒரு பயங்கரமான ஓவர் திங்கர். நான் ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு தெரியும், நான் ஏதாவது நான் வந்து அப்படி யோசிச்சுப்பேன், ஐயோ அடுத்து என்ன ஆகணும், தூக்கம் வராது. அது மைண்டுக்கு வந்து ஓகே இது கிளியர் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் அடுத்த கட்டத்துக்கே போவேன். அந்த மாதிரியான ஒரு ஆள். நான் உங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பல வருடம் நம்ம போகணும், இப்படியே இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் என் ஒய்ஃப் ஸ்ரேயா வந்திருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருசு. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது. எப்படி சொல்கிறேன்னா, அதை சொன்ன ரொம்ப நான் நிறைய யோசிப்பேன். அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம லைஃப் எதை நோக்கி போகுது. சொசைட்டிலாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது இப்போலாம் பதறுது. ஏன்னா இன்ஸ்டாலெலாம் வந்து அவ்வளோ போஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரிலாம் இப்போ கிடையாது. இது அங்கே நடந்தது, அது அங்கே எரிஞ்சது, இங்கே ஒரு குண்டு வெடிச்சது, ஏலியன் வருது, அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு யோசிப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாது எனக்கு. அப்போது என்னென்னா எனக்குமே கடந்த ஒரு 2 வருஷமாக ரொம்ப பயங்கரமான ஒரு பேட் டைம். என் ஃபேமிலி ஆகட்டும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தது. நான் ரொம்ப ஒரு பயங்கர ஒரு டிப்ரெஷனுக்குள்ளாயிட்டேன். என்னடா இது எதுவுமே ஒரு ஹேப்பனிங்காக ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. நான் எப்போவுமே வந்து ஓரமாக உட்காந்துட மாட்டேன். அடுத்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது முயற்சி எடுக்கணும்னு ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பேன். ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் போது சரி ஓகே, எனக்கு இது ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. ஓகே ஒருவேளை நம்ம டைம் சரியில்லையோ, நம்ம ராசி சரியில்லையோ, குழந்தை அழுகு பேசுகிறத கேட்டு ஓகே சரி. ஸோ நம்ம டைம் சரியில்லையோ ராசி சரியில்லையோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா, சரி ஓகே நம்ம வந்து யூடியூப்பில் போய் நம்ம ராசியெல்லாம் போட்டு என்ன டைம் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் போய் பார்ப்பேன். பல பேர் பண்ணுறது தான் இல்லை. அப்போ நேற்று கூட பார்த்தேன் நான். நீங்கள் பார்த்தீங்களா? அங்கே போனவொடனே இன்னும் டிப்ரெஷன் அதிகமாகுது. அந்த தம்ப்நெயில் டைட்டில்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வயது வரம்பை மீறி ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்க போகுது நம்ம லைஃப்பில், வயது வரம்பை மீறி என்ன நடக்க போகுது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறப்போகுதுலாம் தம்ப்நெயில் இருக்கும். ஏற்கனவே நம்ம பயங்கர டிப்ரெஷனில் இருக்கும், அது பார்த்தா இன்னும் டிப்ரெஷன் ஆகிடுச்சு. அதனால் அதை விட்டுறது. இந்த டேட்டு போட்டு இது நடந்தே தீரும் அப்படின்னு வேற இருக்கும். ஆமாம், இது கண்டிப்பாக அந்த டேட்டில் நடந்தே தீரும் அப்படிலாம் போட்டுருவாங்க. சரி ஓகே இது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அதை விட்டுறது. அப்போல்லாம் வந்து ஸ்ரேயா வந்து அவங்க என்ன மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஸ்ரேயா பார்க்கும்போது ஓகே நம்ம பொண்டாட்டி இருக்கா நமக்கு, ஸோ பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு ஸ்ரேயா கிட்டேருந்து தான் கிடைக்கும். தேங்க்யூ. நான் ரொம்ப நிறைய நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். நீ கிடச்சது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் டார்க் ஹெவனுக்கு வரேன். எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் மாதிரியுமே எனக்குமே ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்குமே இருக்குது. ஒரு நல்ல டீமோட பண்ணணும், ஒரு நல்ல டேரக்டரோட பண்ணணும், நல்ல கதை பண்ணணுன்ட்டு. அப்போது அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு என்னோடய குட் டைம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாலாஜி ப்ரோட்ட வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி நான் D3 டைரக்டர் பாலாஜி உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து D3 படம் பார்க்கலங்க, நான் தியேட்டரில் பார்க்கல. பட் ஆனால் அதோடய ஒர்க் டிஜிட்டலாக நான் பார்த்துருக்கேன். இந்த போஸ்டர் அண்டு வந்து ட்ரைலர்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். பார்க்கும்போது அதோட ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும், நல்ல ஒரு மாதிரி கிளாரிட்டியாக குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னே ஓகே நல்ல டேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் அவருக்கு கால் பண்ணி நானே உடனே கூப்பிட்டு, பிரதர் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் அவரை நேரில் போய் மீட் பண்ணேன். ஸ்டோரி சொன்னாங்க, சூப்பராக இருந்தது. ஒரு த்ரில்லர், ஒரு காப் ஸ்டோரின்னும் போது இப்போ என்ன மாதிரி வளர்ந்து வர இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு காப் ஸ்டோரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு வந்து அமைஞ்சிடாது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. எனக்கு ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணேன். ஓகே ஒரு காப் ஸ்டோரி இது நம்ம சூப்பராக பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்மளை டிஃப்ரெண்ட்டாக நம்ம காமிச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. இந்த கதை நமக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு சேலஞ்சிங்கான ரோல், இது நம்ம கண்டிப்பாக எடுத்து பண்ணணும்னு அவர்கிட்ட நான் ஒன்று சொன்னேன். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ப்ரோ, 100% நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்படி கிடச்சது அந்த படம் சூப்பராக வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பாலாஜி ப்ரோ கண்டிப்பாக உங்களோட டேலண்ட்டுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க. இது வந்து நம்ம டீம் எல்லாருமே வந்தாங்க, அவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ எளிமையாக தெரிஞ்சது இல்லை. நம்ம நினைக்கும் போது நம்ம வந்து
என்றைக்குமே நம்ம ஆளுங்களை பார்த்து நம்ம வந்து எடை போட்டுருவோம். இந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக நம்ம பார்த்துட்டு ஓகே இவங்க அப்படி தான் அவ்வளோதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடை போட்டுருவோம். அப்படி கிடையவே கிடையாது. தயவுசெய்து இந்த டீமை பார்த்து யாருமே தப்பு நினச்சோம். அவ்வளோ சூப்பரான ஒர்க்கரு, எல்லாமே சென்சிபிளான ஒர்க்கரு. ஒரு இடத்துல கூட இப்போ நான் நிறைய இது வரைக்கும் சீரியல்ஸ் நான் பெருசாக நான் பண்ணலைங்க. நான் இப்போ தான் அப்படி அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துலையுமே நமக்கு தோணும் இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கலாம், இந்த 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 சீன் இப்படி நடிச்சிருக்கலாம், ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டு ஒர்க் இப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் இவங்கக்கிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் கூட நான் வந்து இது நல்லா இல்லை, இப்போ இந்த கிரிஞ்சின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லை கூட நான் யோசிச்சு கூட கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பார். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இருக்கவே இருக்காது. அவ்வளோ சூப்பராக வந்து அவங்க டீம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது வந்து இந்த படம் எனக்கு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இது கண்டிப்பாக சூப்பராக வரும். அந்த நம்ம கோபால் சார் பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து என்ன சார் கன்னி பேச்சுன்னு தானே சொன்னீங்க? கன்னி பேச்சு. அவர் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு ஸ்பீக்கர்னு வச்சுங்களேன். எனக்குலாம் வந்து ஸ்பாட்டில் எனக்கு அந்த டீம்லேயே அவர் தான் டைம் பாஸ். எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் அவர் பக்கத்தில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அவரை பார்த்தாலே பயப்பட வச்சிட்டாப்ல. வந்துட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொன்னார்னாலே சார் ஓகே சார் நான் சொல்லிட்டு போயிடுவேன். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு 2 மணி வரைக்கும் ஷூட் போயிட்டுருக்கு, செம்ம பசி, நம்பால் வேறு சாப்பிட மாட்டார்னார் எல்லோரும் சொன்னாங்க. அவர் சாப்பிட மாட்டார், நம்மளையும் சாப்பிட வைக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அவ்வளோ பசி, என்னடா இது அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டே இருக்கும்போது அப்போ தான் பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கோபால் சார் இவங்க எல்லாருமே உட்காந்து அந்த அந்த கல்யாணத்தில் அன்றைக்கி அந்த பாய் வீட்டு கல்யாணத்தில் சிக்கன் பிரியாணி செம்மையாக இருந்தது, மட்டன் இந்த மாதிரிலாம் உட்காந்து பேசுகிறது. இது காதில் வந்து நமக்கு எச்சி ஊறும். அப்போ ப்ரோ வேறு வந்து என்ன சொல்கிறாரு, ப்ரோ அந்த சீன் பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த டைலாக் பேசி முடிச்சுட்டு த்ரோட் இப்படி முழுங்குனீங்க, அது அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லார். அப்படியா, சரி ப்ரோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன், அவாய்ட் பண்ணிக்கிறேன், அது மேபி ஒரு ஏதோ நமக்கு அது பழகிருக்கோம், நான் அதை கட் பண்ணிக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். இவர் உடனே ஏன் சார் அப்பப்போ நீங்கள் வச்சு முழுங்கினீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சுகர் இருக்குமோ? எனக்கு வந்து நான் அதான் சொன்னால நான் ஓவர் திங்கிறேன். எனக்கு அது மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஐயோ நம்ம உடனே இவர்கிட்ட ஏதாவது லீவுக்கு கேட்டு நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, போய் ஏதாவது நம்ம டெஸ்ட் ஏதாவது பண்ணி பார்த்துருமா என்ன சார் சொன்னால் அவர் 5 நிமிஷம் அவரே பார்க்குறேன். எனக்கு மண்டை ஒரு மாதிரி கையில் ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா ஒரு ஸ்டன் சீக்வன்ஸு ரொம்ப நேரம் ட்ரையல் பண்ணி கரெக்டாக குறிப்பாத்து என்னை தரையில் இறக்கிட்டாங்க. அது வேறு விஷயம். பெட்டில் இறக்கவும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அப்படி இழுத்து பார்த்து தூக்கி தரையில் இறக்கி விட்டாங்க. அந்த பெயின் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஹைட்லேருந்து விழுந்தேன் நான் கீழே. ஸோ அது வந்து நான் சார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், சார் இந்த மாதிரி சார் பேக் பெயின் ரொம்ப இருக்குது, அன்றைக்கி கொஞ்சம் கவனிக்காமல் கீழே போட்டு விட்டாங்க சார். இல்லை சார் ஆமாம் சார், அப்படிலாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்றாதீங்க சார், பேக் பெயின்லாம் சும்மா வராது, நீங்கள் உடனே போய் எம்ஆர்ஐ எடுத்து விட்ருங்க சார், பெரிய பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பார்த்துங்க அப்படின்ட்டாரு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சைட்ல ஏதோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா வேலை பார்த்துருப்பாரு அந்த மாதிரி தான். அதே மாதிரி என்கிட்ட மட்டும்தான் அவர் அப்படி இருப்பார். அது ஏன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணுறதுக்கு பொக்கே வாங்கலான்னு போகிறோம். என்னை பார்க்குறாரு, நான் வந்து போல் காப்புன்றதுனால ஷேவ் பண்ணோம் இல்லையா, பார்த்தோன்னே கேட்குறாரு, சார் நீங்கள் ஃபுல் ஷேவ் பண்ணதான் சார் நல்லா இருக்கீங்க, இந்த தாடி நல்லா இல்லை சார். சார் நான் பக்கத்தில் சலூன் இருக்குது சார், நான் போய் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். நான் அப்புறம் இல்லை சார் இந்த தாடி சொல்ல, நீ முன்னாடி நல்லா தாடி வச்சுருந்தீங்களா அந்த மாதிரி. சார் நான் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வரேன் சார். உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை, என்னை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா அப்படின்னு. அப்போ தான் அப்படியே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு இது தான்.